as int சாரி இப்போதைக்கு இது வேண்டாம் இப்போ நம்ம இது வந்து லேட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா திரும்ப நான் சொல்கிறேன் நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் ஹியர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள் ஃப்ரம் ஸ்கிராப் இப்போ நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னீங்கன்னா இது ஸ்கிராப் தான் இப்போ ஏல வந்து we can store only one value பட் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாலே இப்போ கவுண்டில் வந்து நான் வந்து 3 அப்படின்னு வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன் ஓகே இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கமெண்டில் இருக்கிறத ரீட் பண்ணிக்கோ அக்கார்டிங் டு திஸ் ப்ரோக்ராம் எக்ஸ் கன்சிடர் ஆஸ் இன்ட் எக்ஸில் வந்து இன்ட் இருக்கதா வச்சுங்க சார் எப்படி சார் நீங்கள் வந்து இன்ட் இருக்கதா வச்சுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா see here I declare one object with built-in data type and constant value. Here I declare object with built-in data type and constant value. And the constant value oda data type பாருங்க எனக்கு integer இருக்குது so that is also built-in data type value. So இதுவும் வந்து ஒரு built-in data type value. Here declare a object with built-in data type like int. இந்த இடத்துல ஒரு built-in int ன்னு கொடுத்துட்டேன் இந்த 3ங்கிறது வந்து நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட்ல பாஸ் ஆயிடும் இந்த non type template argument value here 3 built-in data type name is int சரி இது எப்படி சார் இங்க போய் ஸ்டோர் ஆகுது இந்த இடம் பாருங்க நம்ம இந்த int and 3 consider take this int and 3 int stored in x intங்கிற ஒரு டேட்டா டைப் எதில் ஸ்டோர் ஆகிடும்னா எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும் அண்டர்ஸ்கோர் கவுண்ட்டுங்கிற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிடும் அப்படிங்கன்னா 3ங்கிற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும் எக்ஸ் இஸ் எ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஹியர் வி ஆர் ஸ்டோர்ட் இன்ட் built-in data type x is one of the user defined data type here we are stored built-in data type name is int இன்ட்டுங்கிறத எக்ஸுங்கிற ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணிட்டேன் 3ங்கிற ஒரு வேல்யூவை எனக்கு நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இங்கே நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் என்னென்னா அண்டர்ஸ்கோர் கவுண்ட்டு எப்படி சார் இது நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் சொல்கிறீங்கன்னா ஹியர் வி ஆர் யூசிங் பில்ட்-இன் டேட்டா டைப் ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் இந்த இடத்துல எனக்கு 3ன்னு இருக்கும் இப்போ எனக்கு அண்டர்ஸ்கோர் கவுண்ட்டில் 3ன்னு இருக்கும் இப்போது இங்கே என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம் 3 x act like int x எது மாதிரி பயன்படும் எனில் int மாதிரி பயன்படும் x consider as int x என்னவா கன்சிடர் பண்ணிடுங்க intன்னு இருக்கதா கன்சிடர் பண்ணிங்க int a சரி சார் இதுக்குள்ளார என்ன இருக்கு 3 int a 3 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிடுங்கன்ட்டாங்க int a of 3 இப்போ வந்துட்டு எனக்கு a receive multiple values here a can receive multiple value a is also one of the member variable this member variable can read multiple values in the a member variable can handle multiple member variables with help of subscripted variable this subscripted variable developed by non type template argument இந்த non type template argumentல இருந்து தான் இந்த subscripted variableக்கு size பாஸ் பண்ணிருக்காங்க ரன் டைத்துல so நம்ம வந்து this is also one of the dynamic so இந்த இடத்துல நான் வந்து இப்போ int a of 3 இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கணும் here declare subscripted array member variable a இப்போ எனக்கு member variable ஓட நேம் வந்து a by class template இப்போ class template யாருன்னா நம்மளுக்கு x அந்த xல என்ன values இருக்குது நம்மளுக்கு டேரா அந்த x consider as int x நமக்கு int ன்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்றாங்க here declare subscripted array here declare subscripted array subscripted na இது okay member here declare subscripted array member variable அப்படினா இங்க aங்கிறது ஒரு member variable by class template na இப்போ நமக்கு xங்கிறது தான் class template okay non type template argument value count underscore count has 3 இப்போ எனக்கு அந்த 3ங்கிறத எதுக்கு யூஸ் ஆயிருக்குன்னா எனக்கு subscripted variable ஓட size assign பண்றதுக்கு என்ன யூஸ் ஆயிருக்கு நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் யூஸ் ஆயிருக்கு helps to assign array size to subscripted member variable ஓட array size மென்ஷன் பண்றதுக்கு எனக்கு நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட் யூஸ் ஆயிருக்குது so this is important part இந்த பார்ட்ஸ் தான் நமக்கு இந்த ப்ரோக்ராம்லயே most important part so இங்க பாருங்க நம்ம as usual here I develop first member procedure here I try to develop second member procedure
first member procedure oda name வந்து set data. This member procedure has zero number of formal parameter. This member procedure is also has zero number of formal parameter. சரி இது எப்படி சார் member procedureன்றீங்கன்னா member subprogram name before part has void keyword. So this subprogram category is member procedure. இப்போ here I developed two member procedure. First member procedure name is set data. Second member procedure name is show data. இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா following member procedure assign values 0 10 20 to subscripted member variable A. இந்த member procedure ஓட purpose என்னன்னா this member procedure store values like 0 10 20 into A member variable. இப்போ நான் வந்து ஏங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளுக்கு 3 வேல்யூஸ் பாஸ் பண்ண போகுது. எந்த மெம்பர் ப்ரொசீஜர்? செட் டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர். சரி சார், இந்த செட் டேட்டா மெம்பர் ப்ரொசீஜரை யார் சார் கால் பண்ணுறாங்க? ஆப்ஜெக்ட் 1 ஹியர். ஆப்ஜெக்ட் 1 ட்ரை டு ஆக்சஸ் ஆர் ட்ரை டு கால் செட் டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர். ஆப்ஜெக்ட் 1 எதை கால் பண்ணுது அப்படின்னீங்கன்னா செட் டேட்டாங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுது. Remember, object 1 try to access set data member procedure here itself. இந்த இடத்துல set dataங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஆப்ஜெக்ட் 1 கால் பண்ணுது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1 கால் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே உள்ளார என்டர் ஆகிடும். இந்த இடத்துக்கு உள்ளார என்டர் ஆன உடனே கவுண்ட்ல ஏற்கனவே நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். 3ன்னு இருக்குது. அந்த 3யை இங்கேருந்து பாஸ் பண்ணுது. இந்த 3 இந்த நான் டைப் இன்ட்டுக்கு நான் டைப் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட்டுக்கு போயிருக்கும். அந்த கவுண்ட்டில் இருக்கிற வேல்யூ என்னென்னா 3. இப்போது எனக்கு இந்த 3 வந்து இங்கே இருக்கும். இங்கே ஹியர் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் ஹேஸ் 3 வேல்யூ. இப்போது இங்கே வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஃபார் லூப் வேரியபிள் இஸ் ஐ. இனிஷியல் வேல்யூ இஸ் 0. இந்த இடத்துல ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ கிரேட்டர் தேன் 3. ஐ இஸ் lesser than 3. I is lesser than 3. இப்போ வந்து ஐல வந்து 0ன்னு இருக்குது. 0 is lower than 3. 3 வந்து lower. எதோட கம்பேர் பண்ணும்போது? எனக்கு 3யோட கம்பேர் பண்ணும்போது எஸ் ட்ரூங்கிற போது எனக்கு உள்ளார என்டர் ஆகிடும். ரிமெம்பர், திஸ் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் இனிஷியலைசேஷன் பார்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் conditional or expression part of for loop, and then this part called as increment or decrement of for loop I variable. For loop I variable oda increment part ah irukkalam, decrement part ah irukkalam. For loop variable for loop I variable value increased or decreased here itself. Here loop here initialize or declared loop variable. Here initialize loop variable. Here initialize loop variable. Here mention conditional or expression part. Here we are decreased or increased loop variable value. So நான் இங்க சொல்ல வரது என்னன்னா இந்த பார்ட் ஒர்க் ஆகும்போது எனக்கு இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட் ஒர்க் ஆகாது. எனக்கு ஒரே ஒரு தடவை தான் எனக்கு இனிஷியலைசேஷன் பார்ட் ஒர்க் ஆகும். அப்போது ரெஸ்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஒர்க் தீஸ் பார்ட்ஸ் ஒன்லி. எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூஷன் ஒன்லி ஒன் டைம் எக்ஸிக்யூட் initialization and conditional part. So loop execution rest of parts are executes conditional and increment